அஸ்ஸலாமு ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாட்டு பசங்க. நம்ம வந்து இன்னைக்கு திரும்பவும் அப்பு ஸ்கூலுக்கு சர்ப்ரைஸ் விசிட். லஞ்ச் எடுத்துகிட்டு போகலாம். அவர் ஸ்கூலுக்கும் போயிட்டு அவரை கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டு வரலான் இருக்கிறேன். என்ன மாதிரி எத்தனை பேர் அவர் 10th படிக்கிற மாதிரி தெரில, நாங்கள் தான் 10th படிக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. உங்களுக்கெல்லாம் அப்படி ஃபீலிங் இருக்கா சொல்லுங்கள். 10th நாங்கள் தான் ஒரு 10 இப்போ 10,000 முறை சொல்லியிருப்போம். அவரால் பட்டாம்பூச்சி பறக்கிறது மழை நேரத்தில் தான். இந்த பட்டாம்பூச்சி, இந்த தட்டம், இதெல்லாம் நல்லா அழகாக இருக்கும். சிச்சோ அது எந்த இடத்துல உட்காந்து அந்த பட்டாம்பூச்சியோட கலர் பார்த்தீங்களா? பிஸ்தா கலர் தான் சொல்லுவாங்க. லைட் க்ரீன் அழகாக இருந்துச்சு. இந்த ஆடுகள்லாம் மேய்ந்து கொண்டிருக்கிறது. இப்படியே திரும்பினா எங்கள் கடை, இப்படியே போனால் பஸ் ஸ்டாண்ட். இந்த பஸ் விட்டு தான் நம்ம உடனே பஸ். அப்படியே பஸ் விட்டு போகிற வழியிலலாம் நீ கொஞ்சம் தூரம் நடக்கணும் ஸ்கூலுக்கு. கடத்தருவிலலாம் இது வந்து கொள்ளிடம் கடத்தருவு. இங்கே வந்து வாழைப்பழம் எல்லாமே இருந்துச்சு. ஸ்கூல் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். அங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வினாடிக்கு ஒரு சொட்டு தண்ணீர் வீணாக்கப்படுதுன்னா 21 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு வீணாக்கப்படுதுன்னு ஒரு பெரிய போர்டு ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா ஸ்கூலுக்குள்ளே பூந்தாச்சு. அப்புறம் ஞாபகம் வருதே ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. கிளாஸில் போய் அவரை பார்த்து சாப்பாடு கொடுத்தாச்சு. மாடிப்படி 2 மாடிப்படி ஏறி மூச்சு வாங்கிடுச்சு. அவர் என்னன்னாக்கா மேம் கிளாஸ் எடுத்துருக்காங்க போங்கன்னு சொல்லி விரட்டிக்கிட்டே இருந்தான். அப்புறம் ஒரு வழியாக பெல் அடிச்சிச்சு, லஞ்ச் பெல்லு. வெளியில் வந்தார். ஒரு மேமை வந்து பார்த்து போட்டு கொடுத்தாச்சு, சோசியல் மேமை. இப்போ மேக்ஸ் மேமை பார்க்க போய்கிட்டு இருக்கோம். அதான் வந்து மூஞ்சை காட்டுறான்னு என்னை போட்டு கொடுத்துட்டீங்களேன்னு சொல்லி வம்பளத்துக்கிட்டே இருந்தான். மூஞ்சை காட்டவே மாட்டேன்ட்டான். என்ன பண்ணுறது, நம்ம இழுத்து பிடிச்சாச்சு. ஒரு வழியாக அவர் கிளாஸுக்கு கிளம்பி போயிட்டாரு. மேம் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா விட்டு பயங்கர திட்டு, எனக்கும் திட்டு. பேரண்ட்ஸாக பிறந்ததுக்கு பாட்டு வாங்கி கட்டிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம சொல்கிற விஷயத்த தான் அவங்களும் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களும் ஒரு பேரண்ட்ஸ் தானே. இப்படிலாம் பிள்ளைங்களை நினச்சி ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு. 10th படிக்கிற பிள்ளைங்க எல்லாருமே நல்லா. அதுக்கப்புறம் நம்ம பஸ் ஏற கிளம்பியாச்சு. போகிற வழியில் இந்த இடத்துல நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். நிறைய குப்பைங்க ஸ்கூல் போகிற இடத்துல கொட்டாதீங்கன்ட்டு. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி குப்பைகளை கொட்டாதீங்கன்னு சொல்லி இந்த வேலையெல்லாம் அடைச்சிருந்தாங்க. என்னதான் நம்ம என்ன எழுதி போட்டிருந்தாலும் நம்ம மக்கள் அதுக்கு வெளியிலையும் குப்பை கொட்டுறதுல ரொம்ப பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டு. இந்த மக்கள் என்ன சொல்கிறதுனே தெரில. அப்புறம் மீன்